இந்த ஆட்சி அமைக்கப்படுவதற்கு முன்பாக தொடர் பிரச்சாரங்கள் என்னவென்றால், இது ஆன்மீகத்துக்கு எதிரான அரசு இல்லை, இது ஆத்திகர்களும் நாத்திகர்களும் போட்டுகின்ற அரசு என்று கட்டமைப்பதற்கு இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்புகளுடைய எண்ணிக்கை 884. இது தமிழக அரசிலே இருக்கின்ற அனைத்து துறைகளிலேயும் அதிக அறிவிப்புகளை வெளியிட செய்தவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். இந்த கட்டமைப்பை எப்படி உடைத்தெறிந்தார்? ஆம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்ற இந்து சமய அறநிலையத்துடைய நிகழ்ச்சிகளுடைய எண்ணிக்கை எத்தனை என்றால் 131 நிகழ்ச்சிகளில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார். இந்த 131 நிகழ்ச்சிகளில் தலைமைச் செயலகத்திலே அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளை தவிர வெளியிலே கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளுடைய எண்ணிக்கை 32. அப்படி என்றால் 131 நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இந்த ஆன்மீகம் தழைக்க பாடுபடுகிறார் என்பதிலிருந்து அவர்கள் அமைத்த ஆன்மீக எதிர்ப்புக்கு எதிரான அரசு என்ற கட்டமைப்பை அடித்து உதைத்து நொறுக்கிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சாரும். இங்கே காட்டிய இந்த காணொலியிலே ஒரு 4 திட்டங்களைத்தான் பிரசுரித்தார்கள். எங்கள் முதல்வருடைய உறுதிக்கு நீதிமன்றத்தினுடைய மேற்கோள்களை 1-2 காட்டி நிறைவு செய்கிறேன். அண்மையிலே ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்திற்கு அரசாணை வழங்கினார். அரசாணை வழங்கிய காலம் வெள்ளிக்கிழமை, இடையிலே சனி ஞாயிறு. திங்கட்கிழமை நீதிமன்றத்தை அணுகி அதை தடை செய்ய முயற்சிக்கிறார்கள். முதல்வர் சொல்கிறார், திங்கட்கிழமைதான் நீதிமன்றம், ஞாயிற்றுக்கிழமை இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு அந்த அரசாணைகளை வழங்குகள் என்று பெரியார், பாபா சாஹிப் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கண்ட கனவுகளை நினைவாக்கி 29 அனைத்து ஜாதியினர்களுக்கும் அர்ச்சகராகலாம் என்ற அரசாணையை வழங்கி கோபுர கலசத்தில் தாழ்த்தப்பட்டவனை புனித நீராட செய்தவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் பதிவிட கடமைப்பட்டிருக்கின்றேன். அயோத்தியை போல் திருப்பரங்குன்றத்தை உருவாக்குவோம் என்றார்கள். உருவாக்கி பாருங்கள். இங்கே இருப்பவர் சாதாரண மனிதர் அல்ல, இரும்பு மனிதர் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் நீதிமன்றங்கள் ஒரு புறம், அயோத்தியை போல் திருப்பரங்குன்றத்தை உருவாக்குவோம் என்று சங்கிகள் கூட்டம் ஒரு புறம், நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்று சங்கிகளாகவே மாறி நின்ற காட்சி. ஆனால் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள், எங்களை போன்ற அரசியல்வாதிகள் கூட நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்குகளாயிட்டே என்று கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் விடாமல் ஒற்றை நோக்கோடு ஒரே பார்வையோடு நின்று திருப்பரங்குன்றத்தில் மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவேன் என்று ஓங்கி ஒலித்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசை நிரூபித்து திருப்பரங்குன்றத்தில் சங்கிகளுடைய சதியை முறியடித்த பெருமை எங்கள் முதல்வரை சாரும்.